இந்த மாதிரி நீங்கள் மீன் வளர்க்குற தொட்டியில் பாசம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது வந்துட்டு ரொம்ப டேஞ்சர் உங்கள் மீனுக்கு. நீங்கள் அதை வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. எதனால நான் சொல்கிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2 தொட்டியில் மீன் வளர்த்துட்டு இருந்தாப்புல. கல் தொட்டி அது. அதில் இந்த மாதிரி ரொம்ப திக்கான கருப்பான பாசி வந்துருச்சு. அது எப்படி ஒரு 200, 300 கப்பீஸ்க்கு மேலே வச்சுருந்துருப்பாப்புல. எல்லாமே மொத்தமாகவே அடி ஆயிடுச்சு. என்னடா அப்படிங்கிறது நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா, இந்த மாதிரி ரொம்ப கருப்பான பாசி வந்துருச்சு அப்படின்னா, அந்த மீன் வந்துட்டு சாப்பிட்டு அது வயிற்றில் வந்துட்டு புழு மாதிரி வச்சிரும். அப்புறம் வந்துட்டு வயிறு ரொம்ப ஒட்டி போய் அப்படியே செத்து மிதக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்களும் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மாதம் மாதம் தொட்டியை வந்துட்டு கழுவிடுங்க. கழுவிடுங்க. வாரம் வாரம் தண்ணி மாற்றிடுங்க. மாதம் மாதம் தொட்டியை வந்துட்டு தேய்ச்சி கழுவிடுங்க. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே போதும். இல்லை உங்கள் தொட்டி இந்த மாதிரி இவ்வளோ பாசமாக இருக்குது அப்படின்னா, என்னைய மாதிரி கம்ப்ளீட்டாக கழுவிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 2 நாள் காய வச்சிட்டிங்கன்னா தொட்டி பழைய கண்டிஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி மீன் வளங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம சேனலில் டெய்லி அப்லோட் பண்ணுவோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.